You are listening to Padeepz.com. Digest system பற்றி பார்த்தோம், skeletal system பற்றி பார்த்தோம். இப்போ muscular system பற்றி பார்க்க போகிறோம். About a muscle, particularly muscles பற்றி பார்க்க போகிறோம், how it functions. Muscles are elastic in nature. அப்படி rubber band மாதிரி it may extend and contract. அதுதான் elastic இல்லையா? நீண்டு சுருங்கி விரியும், elastic in nature. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸுக்கு ரெஸ்பாண்டாக இது கண்ட்ராக்ட் ஆகக்கூடியது. பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டு சென்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ நர்வ்ஸ். அந்த ஸ்டிமுலை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும். The muscle acts as a biological machine where it converts chemical energy into mechanical work. Chemical energy-யை மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுது. மெக்கானிக்கல் ஒர்க்னால் என்னென்னா வேரியஸ் மூமெண்ட்ஸ். அந்த மூமெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது கூட இன்க்ளூட் ஆகிருக்கு. என்னென்ன கண்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பிளட் சர்க்குலேட் ஆகணும்னா இந்த ரிதமிக் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஹார்ட்டில் இருக்க ஸ்பெஷலைஸ்ட் மசில்ஸ் கால்டு கார்டியாக் மசில்ஸ் தான் செய்யுது. நம்ம பாடியில் about 40% ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் skeletal muscle. அப்புறம் about 10% ஆஃப் திஸ் மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் அண்ட் கார்டியாக் மசில். ஸோ நியர்லி 50% ஆஃப் அவர் பாடி இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் மசில்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் அவர் பாடி. அதில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் skeletal மசிலை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இட்ஸ் important standard 10 mark question. Structure of skeletal muscle. Skeletal muscleக்கு இன்னொரு பேர் striated muscle. ஏன்னா அதில் stripes இருக்கும், dark and light bands. இந்த striated muscles are always arranged in bundles. அப்படியே bundles அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த muscle fibeரோட அந்த பண்டிலோட டயாமீட்டர் 10லேருந்து 100 microns வரைக்கும் இருக்கலாம். இந்த muscle fibeரோட லென்த் from 1 to 20 mm இருக்கலாம். 1 மில்லிமீட்டர்லேருந்து 20 மில்லிமீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கலாம். ஒவ்வொரு மசில் ஃபைபரும் ஒரு மெம்பரேனால் சரௌண்ட் ஆகிருக்கும். அந்த மெம்பரேனுக்கு பேர் sarcolemma. ஈச் ஃபைபர் இஸ் சரௌண்டட், மசில் ஃபைபர் இஸ் சரௌண்டட் பை எ மெம்பரேன் கால்டு sarcolemma. ஒவ்வொரு மசில் ஃபைபர்லேயும் 4 to 20 thread-like structures called myofibrils are there. So, each muscle fiber is made up of myofibrils. So, ஒவ்வொரு muscle fiberம் 4லேருந்து 20 myofibril threads இருக்கும். அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணும்? they are parallel to each other. ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். மயோஃபைப்ரல்ஸ் 1 to 3 microns in diameter இருக்கும். இந்த மயோஃபைப்ரல்ஸுக்கு இடையில் சார்கோபிளாசம் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மயோஃபைப்ரலோட ஒரு சின்ன செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் சார்கோமியர். 3 சார்கோன்னு 3 டேர்ம் இதுக்கு இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு sarcolemma. அது என்னென்னா மசில் ஃபைபரை சுற்றி இருக்க மெம்பரேன். அடுத்தது பார்த்தோம் சார்கோபிளாசம். அப்படின்னா இந்த ஒரு மசில் ஃபைப்ரலுக்கும் இன்னொரு மசில் மயோஃபைப்ரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சார்கோபிளாசம். இதே ஒரு மசில் ஃபைபரோட ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எப்படி சொல்கிறோம்? சார்கோமியர். sarcolemma மெம்பரேன், sarcoplasm in between myofibrils, sarcomer a part of myofibril. இந்த sarcomerஐ எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் ஆல்டர்னேட்டாக தெரியும். இந்த டார்க் பேண்டை ஏ பேண்ட் அப்படிங்கிறோம், லைட் பேண்டை ஐ பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ there will be alternative dark and light bands. Dark band is called A band, light band is called I band. இந்த டார்க் பேண்டுக்குள்ளே இன்னமும் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அந்த நடுவில் இருக்கிற ரீஜியன் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், லெஸ் டென்சராக இருக்கும்.
அந்த ஏரியாவை என்ன சொல்கிறோம், ஹெச் ஜோன் அப்படிங்கிறோம். ஐ பேண்டில் வந்து இட் இஸ் பைசெக்டட், ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும் பை அ டென்ஸ் நேரோ லைன். இந்த நேரோ லைனுக்கு பேர் இசட் லைன். ஐ பேண்டுக்குள்ள dense narrow line is called Z line. இப்படி ஒவ்வொரு சார்கோமியருக்குள்ளேயும் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இருக்கும். Z line, I band, A band, I band and next Z line. Start with Z line, next I band வரும், அதுக்கப்புறம் ஒரு A band வரும், அதுக்கப்புறம் I band வரும், அதுக்கப்புறம் Z line வரும். I bandனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. Z lineனா என்னது, is a dense narrow line within I band. அடுத்தது I band, அது வந்து லைட்டர் பேண்ட். அடுத்தது A band, அது வந்து டென்சர் பேண்ட். அடுத்தது திருப்பியும் லைட்டர் I band அண்ட் நெக்ஸ்ட் இஸ் Z லைன், திருப்பி Z லைன் வரும். இது மாதிரி அடுத்து இந்த ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கும். இதே இந்த சார்கோமியரை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா there are two types of protein filaments. A band consists of a thick filament formed of a contractile protein called myosin. இது வந்து 110 ஆம்ஸ்ட்ராங் டயமீட்டரும் 1.5 மைக்ரான் லென்த்தும் இருக்கும். A பேண்டில் இருக்கக்கூடிய திக் ஃபிலமெண்ட், அதில் ஒரு கண்ட்ராக்டல் புரோட்டீன் இருக்குது, அந்த புரோட்டீனுக்கு பேர் மயோசின். இன்னொரு தின் ஃபிலமெண்ட் இருக்குல்ல ஐ பேண்டு, இந்த ஐ பேண்டில் பார்ட்லி இன் ஐ பேண்ட் அண்ட் பார்ட்லி இன் ஏ பேண்டில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் கால்டு ஆக்டின். ஸோ ஐ பேண்டில் ஆக்டின், ஏ பேண்டில் மயோசின். Myosin and actin are the two types of protein present. இதில் A பேண்ட்லேயும் I பேண்ட்லேயும் அதெல்லாம் இன்னும் ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்து என்னது, மயோசின், ஆக்டின். அது இல்லாமல் ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின் அப்படின்னு இன்னும் ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ டோட்டலாக தேர் ஆர் 4 மேஜர் ப்ரோட்டீன் which form the contractile machinery of a muscle fiber. 4 முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? மயோசின், ஆக்டின், ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின். இந்த மசில் கண்ட்ராக்ஷனுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா இட் இஸ் சப்ளைடு பை ஏடிபி மாலிகுல்ஸ். இது கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணோம்னா அதுக்கான எனர்ஜி தேவையில்லை, அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வந்து ATP molecules. You are listening to Padeepz.com.